ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் ஏசாயா 52 அதிகாரம் 9 எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். Burst into songs of joy together, your ruins of Jerusalem. For the Lord has comforted his people, he has redeemed Jerusalem. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நினிவே பட்டணத்தார் பாவம் பெருகின போது அங்கே யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். யோனா தீர்க்கதரிசியோ பயந்து நினிவேக்கு பதிலாய் தர்ஷிஷுக்கு கப்பல் ஏறுகிறார். ஏன்னா நினிவே பட்டணத்தார் அவ்வளவு பாவத்துல கொட்டிதாய் மூழ்கி இருந்தனர். இவர் கையில கிடைத்தா ஒருவேளை இவரை கூட கொன்று போடலாம். ஆனால் ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை விடல. மீனுக்கு கட்டளை இடுகிறார். மீன் கரெக்டா கொண்டு நினிவேல தான் அவரை கக்கி போட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். அதை நினிவே பட்டணத்தார் ஏற்றுக்கொள்கின்றனர். உடனே அவர்கள் உபவாசித்து அழுது மனம் திரும்புகின்றனர். நம்முடைய வாழ்க்கையிலையும் எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து மனம் திரும்பும் போது அங்கு பாழான ஸ்தலங்கள் கூட களிப்பு பெறும். ஆண்டவர் அதற்கு ஆறுதல் செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாவிகளை நிர்மூலமா ஆக்க அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார், பாடுபட்டார், சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எனவே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all. Bye bye.